நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் நம்பர்ஸ் கேன் ஒன்லி ஹேவ் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்ட். ஸ்கொயர் நம்பரில் ஜீரோவில் முடிஞ்சது அப்படின்னா அது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோ தான் இருக்கும். அதாவது 2, 4, 6, 8 அப்படின்னு என்னது ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்கும். 1, 3, 5, 7 அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா ஜீரோவாக மல்டிப்ளை பண்ணணும்னா என்னது ஜீரோ ஸ்கொயர் தானே வரும், 2 zeros வரும். அதனால் ஸ்கொயர் நம்பர்ஸ் கேன் ஒன்லி ஹேவ் ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அட் த எண்ட். அப்போது ஸ்கொயர் நம்பர்ஸ் எப்போவுமே வந்து என்னது 2 zeros இல்லை 4 zeros, 6 zeros, 8 zeros அந்த மாதிரி தான் முடியும். நெக்ஸ்ட்டு சேம் பேஜில் உள்ள, அதாவது 92ல் உள்ள ட்ரை தீஸ் பார்க்கலாம். வாட் வில் பி த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இன் த ஸ்கொயர் இன் த ஃபாலோயிங் நம்பர்ஸ். இப்போ 60 கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் நம்பரில் எத்தனை ஜீரோவில் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 60 ஸ்கொயர் அப்போ என்னது 60 × 60, 6 6 என்னது 36, 0 2 0. அப்போ எத்தனை ஜீரோவில் முடியுது 2 zeros. ரூல் நம்பர் 4 படி இட்ஸ் எண்ட் வித் 2 zeros, அதாவது ஈவன் நம்பரில் முடியுது. ஒரு ஜீரோ இருந்தால் 2 ஜீரோவில் முடியும். இப்போ 400 எத்தனை ஜீரோஸில் முடியுது 2 zeros இருக்குது. இது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ 400 × 400, 4 4s are 16. எத்தனை ஜீரோ இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இப்போ 4 இருக்குது. இப்போ 1,60,000 வருது. அதாவது 4 0. இங்கே 2 0 இருந்ததுன்னா அதில் ஸ்கொயர் வந்து என்னது 4 0 வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்கொயர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் வுட் பி அன் ஆட் நம்பர் ஆர் அன் ஈவன் நம்பர்? ஒய். இந்த நம்பர்ஸோட ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருக்குமா ஆட் நம்பராக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு நம்ம ரீசனும் சொல்லணும். ஓகேவா? 727 இருக்குது. இப்போ இதோட ஸ்கொயர் நம்பர்ஸ் என்னது 727 ஸ்கொயர், அதாவது ஒன்ஸ் டிஜிட் எடுத்துக்கோங்க 7. அப்போ இந்த 7 வந்து என்னது 7 ஸ்கொயர் என்னது 49. 49 வந்து ஆட் நம்பர். சின்ஸ் அதாவது 7 × 7 வந்து 49, இட்ஸ் எண்ட்ஸ் வித் 9. 9ங்கிறது என்னது ஆட் நம்பர். அதனால் 727 ஸ்கொயர் வந்து என்னது ஆட் நம்பராக இருக்குது. 158 ஸ்கொயர் பார்க்கலாம். 158னா அது 8 இருக்குது. இப்போ 8 8s are 64. இப்போ என்னது பார்த்தோன்னே சொல்லிடலாம் என்னது ஈவன் நம்பர். சின்ஸ் 8 × 8 = 64, அதாவது ஒன்ஸ் டிஜிட் வந்து என்னது இருக்குது 8 இருக்குது. இப்போது 64. இப்போ இந்த 4 வந்து என்னது ஈவன் நம்பர். இப்போ இதோட ஸ்கொயர் நம்பர் என்னதான் தான் இருக்கும் ஈவனாக தான் இருக்கும். 269 ஸ்கொயர் 9 இருக்குது. 9 9s are என்னது 81. அப்போ என்னது ஆட் நம்பர். சின்ஸ் 9 எப்படி தானே 9 வந்து 9 9s are 81. 9 × 9 = 81, ends with 1. அதனால் இது வந்து என்னது ஆட் நம்பர். 1980 இதை ஸ்கொயர் பண்ணோன்னா என்ன வரும் 0 0 ஸ்கொயர் வந்து 0 தான். இப்போ என்னது அது ஈவன் நம்பர். 0 × 0 0 0 ends with 0. இப்போ இது ஈவன் நம்பர். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இப்போ வந்து நம்பர் வந்து ஆட் நம்பரில் முடிஞ்சால் அதோட ஸ்கொயரும் ஆடாக இருக்குது, ஈவன் நம்பரில் முடிஞ்சால் அதோட ஸ்கொயரும் ஈவனாக இருக்குது. இதான் என்னது ரீசன். ஒய் கேட்டிருக்காங்களே அதுக்கு ஆன்சர் வந்து பிகாஸ் இஃப் எ நம்பர் எண்ட்ஸ் வித் அன் ஆட் நம்பர் இட் ஸ்கொயர் ஆல்சோ ஹேவ் அன் ஆட் நம்பர் அண்ட் வைஸ் வர்சானா இது அப்படியே வந்து ஈவன் நம்பருக்கும் ரிப்பீட் ஆகும். Because if a number ends with an even number, its square also have an even number. Odd number இருந்தால் odd number இருக்கும், even number இருந்தால் even number இருக்கும், ஸ்கொயரும் even number இருக்கும். Rule number 5, there are 2n non-perfect squares between n and n+1. அதாவது 2 consecutive numbers எடுத்துக்கோங்க, n n+1. non-perfect square numbers வந்து 2n numbers இருக்கும். இப்போ n வந்து 4, n+1 வந்து 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 4 ஸ்கொயரும் 5 ஸ்கொயருக்கும் பிட்வீனில் எவ்வளோ நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கும் 2 × 4, அதாவது n வந்து 4 எடுத்துருக்கோம்ல 2 × 4, 2 4s are 8 நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கும். ட்ரை தீஸ் பேஜ் நம்பர் 94. ஹவு மெனி நேச்சுரல் நம்பர்ஸ் லை பிட்வீன் 9 squared and 10 squared, பிட்வீன் 11 squared and 12 squared. 9 squaredக்கும் 10 squaredக்கும் பிட்வீனில் எவ்வளோ நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இது n, இது n+1 இருக்குது. இப்போ n squared n+1 squared இது ரெண்டுக்கும் பிட்வீனில் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து என்னது 2n. இங்கே வந்து n வந்து என்னது 9. ஹியர் n = 9. இப்போ 9 போட்டோன்னா 2nக்கு
2 into 9 அப்போ 18. There are 18 natural numbers. Second sum வந்து 11 squared and 12 squared. இதுக்கும் சேம் ஃபார்முலா தான் 2n தான். Here n equal to 11. அப்போ 2n என்னது 2 into 11 equal to 22. இப்போ there are 22 natural numbers. Second sum. How many non-square numbers lie between the following pairs of numbers? 100 squared and 101 square. இந்த ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் உள்ள நான் ஸ்கொயர் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? நான் ஸ்கொயர் நம்பர்ஸ். அதுக்கு ரூல் நம்பர் 5 படி என்னது? ரெண்டு கான்சிக்யூட்டிவ் நம்பர், அதாவது என்னும் n+1 இருந்துச்சுன்னா 2n, அதாவது நான் ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ ஹியர் n equal to 100, 2 into 100 equal to 200. 200 non-square numbers. ஓகேவா? 200 non-square numbers between 100 square and 101 square. Next 90 square and 91 square எடுத்துக்கோ. இங்கே வந்து என்னது? n equal to 90. அப்போ 2n, அதாவது 2 into 90 equal to 180. There are 180 non-square numbers between 90 square and 91 square. 1000 square and 1001 square. So here n equal to 1000. அப்போ நமக்கு ஃபார்முலா வந்து 2n. இப்போ 2 into 1000 இப்போ என்னது 2000. அப்போ there are 2000 non-square numbers between 1000 square and 1001 square. Thanks for watching.